என கண்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துதலோடு இந்த செய்தியை மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஊழியர்களுடைய குணலட்சணங்களும் அவருடைய பண்புகளும் அவர்களுடைய நிலைமைகளை குறித்து சற்று சுருக்கமாக சில ஆலோசனைகளாக இந்த செய்தியை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய பணிகளிலே ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு மக்களும் அவருடைய ஊழியத்தின் நிலைமைகள் எப்படிப்பட்டதாக அதை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த கருத்து மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். இதற்கு முன்பு ஊழிய பாதையில் நமக்கு அவசியமாய் காணப்படுகின்ற ஒரு 4 முக்கியமான அம்சங்களை குறித்து முதல் கட்டமாக நாம் அதை தியானித்து பின்பு ஊழிய பாதையில் நம் ஊழியர்கள் எந்த நிலைகளெல்லாம் இருக்கலாம் என்று சொல்லி கருத்துக்களை நாம் பார்த்துக்கொள்வோம். இதில் அநேக காரியங்கள் உண்டு. அதில் 4 மிக முக்கியமான அம்சங்களை மாத்திரம் தலைப்பாக இதை நாம் பகிர்ந்து கொண்டு பின்பு ஊழியர்களுடைய நிலைமைகள் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பார்ப்போம். முதலாவது, கிறிஸ்துவுடைய பலத்தினால் மாத்திரம்தான் எந்த ஒரு ஊழியக்காரர்களும் தங்களுடைய ஊழியங்களை செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம், தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று சொல்லி பவுல் அங்கு நமக்கு குறிப்பிடுகிறதை நாம் வாசித்து அறிகிறோம். ஆகவே தேவனுடைய ஊழிய பாதையில் ஊழியத்தை செய்வதற்கு கிறிஸ்துவனுடைய பலம் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. நம்முடைய சுய பலத்தினாலோ சுய ஞானத்தினாலோ சுய திறமைகளாலோ நம்முடைய சாதனைகளை நாம் செய்வதற்கு நம்மால் இயலாது. கிறிஸ்துவனுடைய பலம் ஒன்று மாத்திரம்தான் இந்த உலகத்திலே நாம் கர்த்தருடைய பணிகளை செய்வதற்கு மிகவும் விசேஷித்தமானது. ஆகவே நம்முடைய போராயுதம் மாம்சத்துக்குரிய போராயுதமாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பலமே கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவனுடைய பலத்தினால எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது. அடுத்ததாக, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் அவருடைய வல்லமையும் அவருடைய பலம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு அவர் தன்னுடைய சீடர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்த வாக்கு தத்துவம், நான் போய் ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி ஒரு தேற்றவாளனை அனுப்பினார். இந்த உலகத்தின் கடைசி பருவம் சகல நாட்களிலும் நாம் அவருக்கென்று அவருடைய பிள்ளைகளாக ஜீவித்து அவருக்கென்று தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு நமக்கு அவசியமாக அவர் இந்த பலத்தை இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்தார். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவருடைய வல்லமையும் அவருடைய பலம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதை அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் கொண்டு யூதாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கு நம்மை இந்த உலகத்திலும் நாம் இருக்கிற இடங்களிலும் நாம் மற்ற சமுதாயத்தில் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடங்களிலே இந்த பணிகளை செய்வதற்கு நாம் தேவனுடைய பலம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு அவசியம் என்பதை நமக்கு இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறதில் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இந்த அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்று அதன் அடிப்படையில் கர்த்தருக்கென்று ஊழியத்தை செய்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் 3வது, எந்த ஒரு ஊழியக்காரனும் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து ஊழியங்களை செய்வது மிகவும் அவசியமானது. இதை தேவன் அதிகமாக விரும்புகின்றார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு சொல்லப்படுகிறது, கிறிஸ்துக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் என்று சொல்லி அங்கு பவுல் நமக்கு சுட்டி காட்டுகிற வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அதாவது உபாத்தியாயர்கள் அதே அநேக ஜனங்களாக இருந்தாலும் கூட ஆனால் தகப்பன் ஸ்தானத்துக்குரியவர்கள் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை போதிக்கிறதோ புத்தி சொல்லுகிறதிலோ
உபதேசிக்கிறதெல்லாம் உபாத்தியாயர்களாக செயல்படுகிற ஊழியர்கள் அவசியம்தான். ஆனால் அதை காட்டிலும் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய ஆத்துமாக்களை அவர்கள் ஆலோசித்து சொல்லி வளர்ப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தாவீது கூட தன் குமாரனாகிய சாலமோனுக்கு ஆன்மீக ஆலோசனை அதிகமாக கொடுத்து வளர்த்தார். ஆனாலும் அந்த சாலமோன் அதை சரியானபடி புரிந்து கொண்டு நடக்காமல் முதிர் வயதில் அவன் இடறி விழுந்து அவன் முதுகெலும்பு முறிந்து போனவனாய் போல அவன் வாழ்க்கையை சீரழிந்து அவன் சீர்கெட்டு போனான். ஆகவே ஊழிய பாதையில் சபைக்கு ஊழியத்திற்கு மிக அவசியம் தகப்பன் ஸ்தானம் என்பது அவசியம். தகப்பன் சரியான ஆலோசனைகள் கொடுத்து ஆவிக்குரிய பிரகாரமாக ஆத்துமாக்களை நிலைநாட்டுவது மிக அவசியம். ஆகவே ஒவ்வொரு ஊழியர்களும் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து ஊழியங்களை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் நான்காவது ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து, எந்த ஒரு ஆத்துமாக்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சுவிசேஷத்தினால் பெற்றெடுக்கும்படியான அர்ப்பணம் தரிசனம் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதே 1 கொரிந்தியர் 4:15 கடைசி பகுதியில் நாம் பார்க்கும்போது அந்த வசனம் சொல்கிறது, சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றெடுத்தேனே என்று சொல்லி பவுல் அவர் அந்த கர்ப்ப வேதனையோடு அந்த அனுபவங்களோடு கூட சொல்லுகிறதை நாம் வாசித்தருகிறோம். ஆகவே ஒவ்வொருவரும் கிறிஸ்துக்குள் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி பவுல் தன்னுடைய ஊழிய பாதையில் அந்த வேதனை அடிப்படையில் தான் எல்லா ஊழியத்தையும் அவர் செய்து கர்த்தருக்கென்று அநேக காரியங்களை சாதித்தார். ஆகவே கர்த்தருக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஊழியத்தை நாம் செய்யும்போது நம்முடைய சுய பலத்தினாலோ சுய திறமைகளாலோ நம்முடைய அறிவினாலோ நம்முடைய ஆற்றல்களால் அல்ல, நாம் கர்த்தருக்கென்று செய்கிறதுக்கு கிறிஸ்துடைய பலத்தையும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வல்லமையும் தகப்பன் என்ற நல்ல பண்புக்குள்ளாக இருந்து சுவிசேஷத்தினால ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நாம் பெற்றெடுத்து வழிநடத்துவதற்கு இந்த ஊழிய பாதையில் நாம் முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இப்படி இருக்க ஊழியருடைய நிலைமைகள் ஒரு சிலரை மாத்திரம் சுருக்கமாக பார்த்து நாம் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறோம். ஊழிய பாதையில் ஊழியர்களுடைய நிலைமை, அவர்கள் அழைப்பை விட்டு விடாதபடிக்கு தங்களுடைய அழைப்பை அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டு அதில் நிலை நின்று என்ன சூழ்நிலை வந்தாலும் அதில் நிலைத்திருந்து ஊழியத்தை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உலகத்தார் நம்மை தவறாக பேசினாலும் கூட இந்த அழைப்பை விட்டு விடாதபடிக்கு கர்த்தருக்கென்று நாம் வைராகமாக நிற்க வேண்டும். இயேசுவானவர் நம்மை காட்டிலும் அதிகமாக அவர் நிந்திக்கப்பட்டவராயிருந்தாலும் ஆனாலும் அவருடைய நோக்கத்தை ஒரு நாளும் அவர் விட்டது கிடையாது. ஆகவே இந்த அழைப்பை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நாம் புரிந்து கொண்டு அந்த அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டும். நமக்கு சுய பரிதாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஊழியத்தை நாம் செய்யக்கூடாது. அநேக சமயங்களில் நமக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதைகள் சுய பரிதாபம் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஊழியர்கள் இன்று உண்டு. அதை நாம் தகர்த்து எறிந்து நாம் தேவனுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவதற்கு எல்லா சூழ்நிலையிலும் நாம் நிலைத்திருந்து உழைத்து செய்ய வேண்டும். ஆகவே நம்ம இந்த ஊழிய பாதையிலே நாம் இந்த பொறுப்புகளை நாம் வகித்துக்கொள்ள நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் விதைக்காமல் அறுவடை செய்வதற்கு ஒரு நாளும் எதிர்பார்க்கக்கூடாது. ஊழிய பாதையிலே ஒவ்வொருவரும் விதைப்பதற்கு கவனத்தோடு இருக்க வேண்டும். விதைத்தால் மாத்திரம்தான் நாம் அறுவடை செய்ய முடியும். ஆகவே சுவிசேஷத்தை உலகமும் எங்கும் கொண்டு போவதற்கு எந்த ஒரு மனிதருக்கும் இந்த சத்தியம் அவருடைய உள்ளங்களில் செல்வதற்கு நாம் சுவிசேஷ பணிகளை தீவிரமாக செய்து விதைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். விதைத்தவன் மாத்திரம்தான் அறுவடை செய்ய முடியும். ஆகவே விதைக்காமல் அறுவடை செய்வதற்கு எந்த ஊழியர்களும் யோசிக்கக்கூடாது. ஒவ்வொரு சபையின் வளர்ச்சியானது ஊழியக்காரர்களை பொறுத்து தான் இருக்கிறது. ஊழியக்காரர்கள் எந்த நிலையில தங்களை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்களோ அந்த நிலையில தான் சபையினுடைய விளைவுகளை நாம் பார்க்க முடியும். அதற்கு நாம் தகுதியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா காரியங்களும் கட்டுப்பாடோடு கூட கட்டுப்படுத்தப்பட்ட மக்களால் கட்டுப்படுத்த சூழ்நிலையில நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். முன்மாதிரியாக ஒவ்வொரு ஊழியர்களும் இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஊழிய பாதையில இவைகளை நாம் கையாளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஊழியர்கள் தங்களை எப்போதும் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய
எல்லா சுயங்களையும் நம்முடைய பெருமைகளையும் நம்முடைய போக்குகள் தவறாக இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் உடனடியாக அதை மாற்றி அமைத்துக் கொள்வது மிக அவசியம். ஆகவே நாம் இந்த ஊழிய பாதையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஊழியம் என்பது முடிந்து விடுகிறது இல்லை, அது தொடர்ந்து நமக்கு பின் வருகிற சந்ததிகளுக்கு நாம் வைத்துவிட்டு போவதனால தொடர்ந்து அந்த ஊழியம் நிலைப்பதற்காக நாம் எந்த ஒரு திட்டங்களையும் யோசனைகளும் ஆலோசனைகளும் நாம் சீராக தேவனுடைய ஆலோசனையை கேட்டு தேவன் கொடுக்கின்ற ஆலோசனை அடிப்படையில் ஊழியத்தை நாம் கட்டி எழுப்பி நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் வைத்து செல்வோம் என்று சொன்னால் கிறிஸ்துவுடைய ராஜ்யம் அதிவேகமாக நாம் உலகத்தில் காண முடியும். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆகவே எல்லாரும் மனம் திரும்பி நாம் சுவிசேஷ பணிகளில் தீவிரமாக நாம் உண்மையாக உறுதியாக நாம் செய்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுடைய பணியிலே கர்த்தருடைய தாசன்.